ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல் ரமா தமிழ். நம்ம இன்னைக்கு ஒரு ஷார்ட் மூவி மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு ஜிஎல் தான். இது ட்ராமா நேம் வந்து ஃபர்ஸ்ட் கிஸ். நல்லா இருக்குமா இல்லையான்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா வந்து பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு, சின்னதான் சொல்ல கம்மியான ஒரு மினியம் சொல்ல ஒரு ட்ராமா தான். அது மட்டும் கிடையாது, இது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில் மட்டும் இல்லை, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு கிஸ்ஸை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இது நீங்களே பார்க்குறப்ப என்னடா ட்ராமா இது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனாலும் ஏதோ பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி தான் விடுவீங்க. ஓகே, இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். அதுக்காட்டின்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க. இது மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இப்போ போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையனை தான் கட்டுறாங்க. ஹலோ, என் பேர் வந்து நாமூன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஆடு போல். ஸோ எனக்கு வந்து 22 வயசு ஆகுது. நான் இங்கே கிஸ் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் எந்த லெவல் கிஸ் பண்ணாலும் பண்ணுவேன். டீனேஜ், அடல்ட்டு எல்லாமே நான் ரெடியாக இருக்கேன் அந்த சர்வீஸ் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன். கிஸ்ஸும் நான் அந்தளவுக்கு கெட்டது இல்லைன்னு சொல்ல. இந்த பொண்ணு பேர் தான் இந்த கதையோட ஒரு ஹீரோயின் வேன். ஸோ இவ என்னது கிஸ்லாம் சேல் பண்ணுறதா, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணால் தான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு அவள் ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறா. ஸோ ஹலோ, நான் வந்து இந்த கிஸ்ஸிங் டெலிவரி பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலாமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தர முடியுமா, இதை பற்றி நான் கேட்கலாமா ப்ளீஸ்ன்னு கேட்கா. அதுக்கப்புறம் சரி ஓகே, என்னோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் காலை கட் பண்ணிடுறா. ஸோ இவள் ஒரு ஹீரோயின், இவளோட நேம் தான் வேன். ஸோ அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறன்ற மாதிரி இவளே சொல்லிவிட்டு வாயிலெல்லாம் லிப்ஸ்டிக்லாம் போட்டு ரெடியாக இருக்கா. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா டோர் தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த லூஸ் பையன் தான். ஸோ வந்தோடனே குட் ஈவினிங் மேம், நான் இங்கே கிஸ் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்ல அவள் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறா. இவளை பார்த்து பயந்தானா என்னன்னு தெரியல. ஸோ அவன் இல்லை மேடம் என்ன பண்ணுறீங்க, என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி, தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்கிட்ட நீ சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு திறக்கிற மாதிரில எனக்கு பயமாக இருக்கு, நான் என்னடா பண்ணுவேன். இந்த பொண்ணு புலம்ப, உங்களுக்கு இன்னும் என்னோட கிஸ் இன்னும் வேணுமா இவன் கேட்டுகிட்டே இருக்கா. அந்த சைடில் ஒரு பொண்ணு வரா. இவளோட நேம் தான் வந்து செகண்ட் ஹீரோயின். இவளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மோ. ஓகேவா. ஸோ இவன் வந்தோடனே இல்லை என்னடா பண்ணுறீங்க, இங்கே யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, கண்ணாடிலாம் போட்டு பெருமையாக திரும்பிட்டு நீங்கள் க்யூவில் நிற்கணும், என்னோடய சர்வீஸ் வேணும்னா அப்படின்னு இவன் சொல்ல. அந்த பொண்ணு இல்லை, கிளம்பிடா முதல்ல, இது என்னோட ரூம், எங்களோட ரூமில் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருக்கா, வெளியே போ, நீ வெளியே போன்ற மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன் இல்லை இது ஒன்றும் உன்னோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல போறியா இல்லைனாக்கா செக்யூரிட்டியை கூப்பிடன்னு அந்த பொண்ணு கத்தா. இவன் இல்லை அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அமைதியாகவே இருக்குது. இன்னும் அது கேட்டுகிட்டே இருக்கா, உங்களுக்கு கிஸ் வேணுமான்னு கேட்டுகிட்டே இருக்கா. ஏன்னா என்ன இப்போ கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் இவனுக்கே வந்து வாய் மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாம் கிளம்பி போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் உடனே இந்த பொண்ணு உள்ளே போயிட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் 3 நாள் தான் வரலாம், ஆனால் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கா. இது நீ பண்ணணுன்னா நீ உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிடு, ஸோ அதுக்கப்புறம் நீ இதை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல. அந்த வேன் இல்லை, என்னது பாய் ஃப்ரெண்ட்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நான் எப்படி போய் உன்னை கண்டுபிடிப்பேன், இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான இந்த சர்வீஸ் அப்படின்னோடனே, உன்னுடைய பாடியை தான் நீ வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல. அப்படிலாம் இல்லை, நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணன்ற மாதிரி வேன்னு சொன்னோன்னே, இல்லை இதுவும் உனக்கு நல்லது தான், இங்கே நீயே பார்ப்பேன் இங்கே ஒரு பாய் வருதா அப்படின்னு சொன்னோன்னே, நீ எப்படி அது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி வேன் கேட்கா. உனக்கு என்ன ட்ரை பண்ணணுமா உண்மையாவான்னு சொல்லிட்டு தான் சொல்லி அவளை அப்படியே பெட் மேலே படுக்கச்சு. இவளும் மேலே இருந்துட்டு அப்படியே கிட்ட வர உண்மையாவான்னு சொல்ல, நான் உன்னை ஏற்கனவே கிஸ் பண்ண மாதிரி என்ன நீ சீரியஸாக ஃபேஸ் வச்சுருந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சாரா. ஸோ அதுக்கப்புறம் தான் கட்டுறாங்க. நான் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இவ தான், ஸோ அவளே என்னுடைய ரூம்மேட் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்க. டேவும் போகா. ஒரு நாள் வந்து நம்ம வேனுக்கு தான் வந்திருக்கு, உன்னுடைய ஃப்ரெண்டுடைய கான்டாக்ட் எனக்கு கிடைக்குமான்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்கான் போல். சரி வீடியோ வரணும், அதில் பார்த்தீங்கன்னா தான் என் பேர் எனக்கு வந்து 21 வயசு ஆகுது, என்னுடைய கிஸ்ஸிங் சர்வீஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணாலே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு போட்டு கிஸ்லாம் பண்ணி வீடியோ முடிச்சிருக்கா போல், ஒரு ஆடு மாதிரி. ஸோ இந்த வேன் பார்த்துட்டு, என்ன சொல்கிறேன் என்கிட்ட ஏன் நீ சொல்லவே இல்லை இந்த மாதிரி, அப்போனா என்னுடைய கிஸ்ஸிங் சர்வீஸை வாங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம மோக்கு தூங்குறப்ப கிஸ் பண்ணோன்னே டக்குன்னு எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்கா. அவள் இல்லைன்னு உனக்கு கிஸ் பண்ண, நீ தானே இதை விற்கிற கரெக்டு தானே அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்குறா. ஸோ இதெல்லாம் ஆமாம் இதான் என்னுடைய ஜாப், ஆனால் நீ ஃப்ரெண்டுன்னொன்னே உடனே வேனில் ஃப்ரெண்டு நான் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கா. அப்போனா உனக்கு ட்ரை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறா. ஸோ ஆனால் என்னோடய கிஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்ல, உடனே வேன் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஸோ இது வரைக்கும் நான் பண்ணதும் கிடையாதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் 2 பேர் கிஸ் பண்ணா. ஸோ போதுமான்னு கேட்கா. இதை விட கிஸ்ஸை விட வேறு என்ன பண்ணுவேன்ற மாதிரி நம்ம வேன் கேட்டோன்னே அப்புறம் கிஸ் பண்ணுறா. அப்படியே லாஸ்ட்டில் நம்ம வேன் தான் நினைக்கிறா போல், நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் நான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, அதாவது இந்த ட்ராமாவே எண்ட் ஆகுது. அதாவது இது எப்படின்னா சொல்ல போனாவே அவளுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சு ஒருத்தவங்க கூட இல்லாமல்
அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த ஷார்ட் மூவியே. ஸோ நல்லா இருந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல கிஸ் எல்லாம் செல் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஏதோ நல்லா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வேறு மூவியில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.